அனைவருக்கும் வணக்கம். இது மாநில கல்வியியல் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் மற்றும் ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி இணைந்து வழங்கும் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி. இந்த குறிப்பிட்ட 5வது காணொளியில நம்ம இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி மற்றும் விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை பார்க்க போகிறோம். அதே வேளையில் இது கற்றல் கற்பித்தலோட எப்படி இது ஒருங்கிணைக்கலாம், இல்லை கற்றல் கற்பித்தலுக்கு எப்படி உதவ போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வரீங்களா? இந்த 2 தொழில்நுட்பத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நம்ம 2ஆக பார்க்கலாம். முதல் பகுதியில் நம்ம ஆகுமெண்டட் ரியாலிட்டினா என்னன்னு பார்ப்போம். அதை தொடர்ந்து 1 இல்லை 2 யூஸ் கேசஸ் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இந்த விஆரும், இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதில் காண்பிக்கப்படுகின்ற அத்தனை யூஸ் கேசஸுமே கற்றல் கற்பித்தலோடு நம்ம எப்படி ஒருங்கிணைக்க முடியும்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஏஆரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நிகழ்வை புரிஞ்சுக்கிட்டா சரியாகும்னு நினைக்கிறேன். காரணம் 2016 உலகம் ஃபுல்லாக பேசப்பட்ட ஒரு ஆண்ட்ராய்டு iOS ஃபோனில் இருக்கக்கூடிய கேம் ரொம்ப பிரசித்தமாக பேசப்பட்டுச்சு. அந்த கேமோட நேம் போக்கிமான் கோ. இந்த கேமோட சிறப்பு அம்சமே என்னென்னா, இதை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம மொபைலில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிஜ உலகம் இருக்கும். அதாவது நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கலாம். எங்கே நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணாலும் படம் பிடிக்கப்பட்டு காமிக்கும். இல்லை வீடாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய படங்கள் நம்மளோட மொபைலில் தெரியும், அதாவது அந்த கேமராவில். ஆனால் அதே நேரத்தில் அந்த கேமில் வரும் இல்லையா, அந்த அனிமேட்டட் கேரக்டர்ஸு, இந்த பொம்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அங்கங்கே எட்டி பார்க்கும். உங்கள் வீடாக இருந்துச்சுன்னா உங்களோட கட்டில் கட்டிலேருந்து எட்டி பார்க்கும். உங்கள் ஆஃபீஸாக இருந்துச்சுன்னா டேபிள் கீழேருந்து எட்டி பார்க்கும். இந்த கேமரோட வேலையே என்ன அப்படின்னா, அந்த பொம்மைங்களை பிடிச்சி சேகரிக்கணும். இதுதான் இந்த கேமு. இதோட டவுன்லோட் மட்டும் பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே இருந்துச்சு. இன்னைய வரைக்கும் இதோட வருமானம் 5000 கோடிக்கு மேலே. அப்போ பார்த்துக்குங்க இந்த கேம் எவ்வளோ பிரசித்தமாக விளையாடிருப்பாங்க அப்படின்னு. இந்த கேம் இவ்வளோ தூரத்துக்கு பிரபலமாகிறதுக்கு காரணமே இந்த தொழில்நுட்பம் தான். அதுதான் இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி. இப்போது இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி டெக்னாலஜியை கல்வியோடு ஒருங்கிணைப்பதன் மூலம் மாணவர்களுக்கும் அதே போன்ற ஒரு என்கேஜ்மெண்ட் கிடைக்கும் என்பது தான் அந்த நம்பிக்கை. அதனால் வாங்க இந்த ஏஆரை எப்படி நம்ம கற்பித்தலோடு ஒருங்கிணைத்து மாணவர்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம பார்க்க போகிற இந்த முதல் யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா, அதுவும் குறிப்பாக இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி அந்த பகுதியில் கூகுள் டிரான்ஸ்லேட். என்ன சார், கூகுள் டிரான்ஸ்லேட்டை நம்ம பலமுறை பயன்படுத்தியாச்சு, இப்போ என்ன நம்ம புதுசாக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக அது நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. நீங்கள் பயன்படுத்தலை, முதல் தடவையாக பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா அதை ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஐஸ்டோர்லேயோ போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி மற்ற ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனேயே ஒரு சின்ன ஸ்க்ரீன் தெரியுது. அதில் 2 ஆப்ஷன் கேட்குது. ஒன்று எந்த லாங்குவேஜிலேருந்து நான் எடுக்கணும், அடுத்தது எந்த லாங்குவேஜாக நான் மாற்றணும்னு கேட்குது. இது டிரான்ஸ்லேட் ஆப் தானே, கண்டிப்பாக இது மொழி மாற்றத்துக்கான ஆப்பு. இதை நீங்கள் டைப் பண்ணியோ இல்லை வாய்ஸில் இன்புட் கொடுத்தோ என்ன பண்ணலாம். ஆனால் இப்போ நான் காட்ட போகிறது அது இல்லை. அதுக்கு கீழே பாருங்கள் ஒரு சின்ன கேமரா ஐக்கான் இருக்குது. அந்த கேமரா ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கேமரா ஓப்பன் பண்ணோம். இது பார்ப்பதற்கு இயல்பான கேமரா மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் வேற்று மொழி டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பலகையிலையோ இல்லை எழுத்துக்களையோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம இனிஷியலாக ஒரு லாங்குவேஜ் செட் பண்ணோம் இல்லையா, இங்கிலீஷ் டு தமிழ், அது மாதிரியே எல்லாத்தையும் தமிழ்லேயே மாற்றி கொடுக்கும். நம்ம வசதிக்காக இப்போ பாருங்கள், அந்த திரையில் பல மொழிகளில் தேங்க்யூன்ற சொல்ல எப்படி எப்படியோ எழுதியிருக்காங்க. நமக்கு அது பாருங்கள், அது படித்து காமிக்குது. சுருக்கமாக சொல்ல போனோன்னா இது வேறு மொழியை மாற்றி காமிக்குது. ஏற்கனவே திரையில் இருக்கிறத அப்படியே மறைச்சிட்டு நமக்கு புதுசாக காமிக்குது. இது ஒரு ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஃபீச்சர் தான். ஆனால் ரொம்ப சிம்பிளான ஃபீச்சர். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஆப் இந்த 3Dயில் இருக்கக்கூடிய
இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து ரியல் லைஃப்க்கு கொண்டு வருது. அந்த வகையில் நான் வந்து இப்போ எடுக்க போகிற ஆப் வந்து 3D பியர். இது வந்து ஒரு ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஆப்பு. இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஆப் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு, ஃப்ரீயும் கூட. சரி, வழக்கம் போல் நீங்கள் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அது பாருங்கள், இப்போ கீழேருந்து ஒரு ஸ்லைடரை நான் ஓப்பன் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அசட்ஸ் காமிக்குது. அசட்ஸ்னால் தெரியும் இல்லையா, இந்த ஆடு, விலங்கு, அதுக்கப்புறம் வந்து பொருள், இல்லை பாம்பு, மலை, சைக்கிள், இது மாதிரி ஏகப்பட்ட அசட்ஸை வந்து அது கையில் வச்சுருக்குது. நான் வந்து வசதிக்காக ஒரு டைனோசர் எடுக்கிறேன். அது வந்து டைனோசரஸ் ரெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், அதை நான் வந்து செலக்ட் பண்ண உடனே டவுன்லோட் பண்ணுது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். அந்த அசட் டவுன்லோட் ஆன பிறகு தான் பயன்படுத்த முடியும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நான் இந்த ஸ்டுடியோவிலே வந்து ஒரு இடத்துல அதை வச்சு ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்குது. நீங்கள் கூட கேட்கலாம் இல்லையா, என்ன சார் டைனோசர் எப்படி சார் இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு கேட்கலாம் இல்லையா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதை ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பெருசு பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள், அந்த நோட் புத்தகத்து மேலே வச்சுட்டு அப்படி நான் பெருசு பண்ணிட்டேன். பெருசு பண்ண உடனே எந்த சைஸ்க்கு வேணால் பெருசு பண்ணிக்கலாம். அழகாக இருக்குல்ல. நீங்கள் அதை சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து அது தெரியும். அதுக்கப்புறம் சைஸ் குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது பக்கத்தில் கை கூட கொண்டு போகலாம், ஒன்றுமே ஆகாது. இது மாதிரி கேரக்டர்ஸை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா கிளாஸ் ரூமில் நமக்கு வந்து டிவைஸ் தேவை, எஸ்பெஷலி இந்த மொபைல் தேவை. நீங்கள் இந்த திரையில் என்ன தெரியுதோ அதை அப்படியே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பெரிய திரை, அது வந்து ஸ்மார்ட் டிவியாக இருக்கலாம், இல்லை ப்ரொஜெக்டராக இருக்கலாம், நீங்கள் அதை வீழ்த்துனீங்க அப்படின்னா இந்த கேரக்டரும் அஸ் வெல் அஸ் இந்த மாணவர்களும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி அவங்க இது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதனால் அது மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ பாருங்கள், திரையில் ஏகப்பட்ட ஆப் லிஸ்ட் நான் கொடுத்துருக்குறேன். அத்தனையுமே வந்து ஃப்ரீயாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி எங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் அத்தனையும் காமிக்க முடியாது, அதனால தான் இந்த ஏற்பாடு. சரி வாங்க, அடுத்தது நம்ம வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு போவோம். இப்போ இந்த விஆருக்கு வருவோம். அதாவது இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி. இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆனால் அது டெக்னாலஜி விர்ச்சுவல் ரியாலிட்டி தான் உங்களுக்கு தெரியாது. கூடுதலாக இந்த விஆர் தொழில்நுட்பத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சின்ன பசங்க இந்த வீடியோ கேம்ஸ் விளையாடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. அப்போ பாருங்கள், கூடுதலாக ஒரு கண்ணாடி போட்டிருப்பாங்க. அதை வந்து காகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அதை எப்படியாவது வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து மார்க்கெட் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்க இந்த வேலையில் நம்ம எப்படி இந்த விஆர் தொழில்நுட்பத்தை கற்றல் கற்பித்தலோட ஒருங்கிணைத்து மாணவர்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்கலாம். கோயில் தெரியுதா பாப்பா? எங்க இருக்கு? பிரணேஷ், எங்க டூர் போயிருக்க? புனித ஜார்ஜ் கோட்டை எங்க இருக்கு? யார் கட்டினாங்க? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல ஒரு பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தராங்க. நம்ம ஏற்கனவே ஆகுமெண்டட் ரியாலிட்டி பார்த்தோம். இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நிஜ உலகில் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் உருவங்களை வந்து நம்ம வந்து கொண்டு வந்து பார்த்தோம். ஆனால் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த உலகமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் தான். அதனால தான் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பத்தை மெய்நிகர் தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக நமக்கு என்ன சார் நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் போக முடியாதோ, உதாரணத்துக்கு நான் வந்து இட்டாலிக்கு போகணும், இல்லை ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்க்கணும், இல்லை தாய்லாந்து போகணும், இல்லை ஜப்பான் போகணும் அப்படின்னா நான் வந்து இங்கே விர்ச்சுவலாகவே நான் என்ன பண்ணிக்கலாம், போய் பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் போக முடியாத இடமான அணு உள்ள போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு அணு கருவை போய் நான் பிளந்து பார்க்கலாம். ஒரு இதய துடிப்பை இதயத்துக்குள்ளேருந்து நான் பார்க்கலாம். இது மாதிரி எங்கெல்லாம் நிஜ உலகில் நம்ம போக முடியாதோ அதெல்லாம் பார்க்கலாம். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு கண்டிப்பாக இந்த காகல்ஸ் வேணும். இந்த காகல்ஸை வந்து நம்ம வந்து எளிதாக ஒரு அட்டையை வச்சு கூட பண்ணலாம். இல்லை இந்த அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வந்து விற்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் டைப் காகல்ஸை கூட யூஸ் பண்ணலாம்.
இல்லை காஸ்ட்லியாக வேணும்னா அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் நம்ம மாணவர்களுக்கு நம்ம செல்ஃபோனை வச்சு என்ன பண்ணலாம், உருவாக்கிக்கலாம். அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரணும் அப்படின்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி ரொம்ப அவசியப்படும். அதனால் வாங்க நம்ம ஒரு முதல் யூஸ் கேஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி டெமோக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸாக நான் வந்து என்னோட மொபைல் ஆப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரை நான் எடுத்துக்கிறேன். இது வந்து கூகுளோட ப்ராடக்ட்டு. அதனால் நீங்கள் நம்பி என்ன பண்ணலாம், உங்கள் மாணவர்களுக்கு அதை காமிக்கலாம். இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தோடனே பாருங்கள், ஃபஸ்ட்டு லேயரில் ஏகப்பட்ட இங்கே ஆப்ஷன்ஸ் காமிக்குது. அதில் ஹைலைட்ஸ் இருக்குது, விஷுவல் ஆர்ட்ஸ் இருக்குது, கிராஃப்ட்ஸ் இருக்குது, இப்படி ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் நம்மளோட விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு பொருத்தமான ட்ராவலை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் பாருங்கள், ட்ராவலை நான் கிளிக் பண்ணிட்டேன். இந்த ட்ராவலை கிளிக் பண்ண உடனே அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கீழே லோட் ஆகிடுச்சு. இங்கே கீழே பாருங்கள், அந்த பிளேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இருக்குது, டாபிக் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நான் வந்து பிளேஸை கிளிக் பண்ணிக்கிறேன். பிளேஸை கிளிக் பண்ண உடனே பாருங்கள், கீழே ஏகப்பட்ட கண்ட்ரீஸ் காமிக்குது. அதில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது, இந்தியா இருக்குது, ஜப்பான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இட்டாலி எடுத்துப்போம் நம்மளோட தேவைக்காக. இப்போ நான் இட்டாலியை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த இட்லியை கிளிக் பண்ண உடனே பாருங்கள், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் காமிக்குது. அடுத்ததாக நம்ம எதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அடுத்த ரோவில் பாருங்கள், ஆர்டிஃபேக்ட், ஸ்டோரிஸ், கலெக்ஷன்ஸு, தீம்ஸ் இப்படி நிறையா இருக்குது. நம்ம இப்போ விர்ச்சுவல் விசிட்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். நம்ம ஏன் விர்ச்சுவல் விசிட்ஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இங்கே கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு தேவையான அத்தனை ஃபீச்சர்ஸும் இல்லை அத்தனை அசட்ஸும் வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த இட்டாலியை செலக்ட் பண்ணனால இட்டாலியில் இருக்கக்கூடிய அத்தனை பிளேஸ் ஆஃப் விசிட்ஸும் காமிச்சது. இப்போ நம்ம ஒன்று கிளிக் பண்ணோடனே நேரடியாக உள்ளே போயிட்டோம் இல்லையா? ஆமாம். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று மேனுவல், இன்னொன்று வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி ஃபீச்சரோடு இருக்குது. இந்த மேனுவல்னால் இங்கே கீழே இருக்கக்கூடிய ஆரோவை நம்ம வந்து கிளிக் பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம கடந்து போனோம். இதே நேரத்தில் அங்கே பாருங்கள், ரைட் சைடில் ஒரு சின்ன பட்டன் இருக்கு இல்லையா? அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் இந்த கேமராவை திருப்புறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 360 டிகிரி வியூ வந்து அது கொடுக்கும். இந்த வகையில் நீங்கள் எந்த பிளேஸ் வேணால் பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி அழகாக இந்த பைசா கோபுரத்தை பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு இல்லையா? நண்பர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஒரே ஒரு யூஸ் கேஸ் தான் பார்த்தீங்க. உங்களுக்கு தேவையான நீங்கள் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். அதனால் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி மற்றும் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கான யூஸ் கேஸஸ், அப்புறம் ஃபீச்சர்ஸ், அப்புறம் இன்னும் சில காரியங்கள்லாம் பார்த்தீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு மேலே வந்து ஏதாவது ஆப்ஸ் வச்சுருந்தீங்க தெரியும் அப்படின்னா எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதனால் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி.